பாலாக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க? அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அவன் அவ்வளவு அமுதஸ்வரபியா வச்சிருக்கான். அப்படி தோண்ட இருடா, அது எப்படி தோண்ட நான் பணம் வந்துட்டே இருக்குமா? எப்படி வரும்? அப்படி என்னப்பா வரும் சொல்லுங்க? இல்ல அவன் வந்து பரம்பரை ஜமீன்தார் வீட்டு பரம்பரையா சொல்லுங்க? ராஜ பரம்பரை எங்க இருந்து வரும் பணம்? உழைச்சு கொடுக்குறேன் அப்படின்றான். ஓகே, நானும் ஒத்துக்கிறேன், உழைச்சி எல்லாருமே கொடுக்குறேன் தான். எப்படி வந்தது பணம்? இவ்வளவு பணம் எப்படி வரும்? ஆஸ்பத்திரி கட்டன்றான், அது வாங்கி தரேன்றான், இதை வாங்கி தரேன்றான். சொல்லுங்க, எப்படி வந்தது பணம்? மக்களே, நானும் இந்த வீடியோ பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது கூல் சுரேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலாக்கு என்ன தகுதி இருக்குது, ஏன் பண்ணுறான், பின்னாடி ஏதோ இருக்கா வைக்க, அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லாத அவரே அவ்வளோ பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இவன் பேசுறது கரெக்டாக மட்டும் மக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உண்மை தானேங்க, கேபி பாலாவை பற்றி பேசுகிறது கூல் சுரேஷ்க்கு என்ன தகுதி இருக்குது? இது தேவையில்லாத கான்ட்ரவர்சி, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.